வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3070 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் 3140 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து செல் பண்ண ஆரம்பித்தோன்னா ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது படிப்படியாக மேலே போய் 3100 பக்கமாக போய் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் 3066 வரைக்கும் கீழே வந்து திருப்பி 3110 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3090 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தாலும் கீழே வர வர ஒரு சில இடங்களில் மார்க்கெட்டில் பையிங் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இது எதனால்னா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐஎம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அதே மாதிரி 3140 வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது பக்கமாக செல் பண்ணி 3172 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.